அன்பார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். மறை உடையாய் தோல் உடையாய் வாச்சடை மேல் வளரும் பிறை உடையார் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்ல குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே கலைத்து எழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை நினைத்தலையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்து அகத்தோர் பாடலாடல் வேணி ராப்பகல் நீந்து எழுவார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, காலை வணக்கம். வைகாசி மாதம் 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, திருதியை திதி 5:38 மாலை, பின் சதுர்த்தி திதி, புனர்பூச நட்சத்திரம் 10:21 இரவு, பின்னாடி பூச நட்சத்திரம். 2 நட்சத்திரத்துக்குமே சித்தையம் உண்டா. இன்னைக்கு ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமைக்கு எப்போதுமே 4 to 6, யமகண்டம் 12 to 1, குளிகன் 3 to 4, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பு சார்ந்த நேயர்களே, இந்த மூர்த்த நாள் நிறைய திருமணங்கள் எல்லாம் நடக்கிறது. நல்ல நாள், நல்ல காரியங்களாம் செய்யலாம். இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசிக்கு ராசிநாதன் ராசியிலே இருக்கார். 2ல் குரு, சூரியன், புதன், சந்திரன். புதன் சுக்கிரன். சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கார். அவர் இருப்பார். அதிலே நாளைக்கு மாறிடுவார், அவர் வீட்டுக்கு போயிடுவார். இந்த மேஷராசிக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அவரவர்களுக்கு வயதுக்கு தக்கபடி என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ அத்தனை காரியங்களும் நடக்கும். ரிஷபராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு ராசியிலே குரு இருக்கிறது. ராசிநாதன் அதிலே இருக்காரு. 4ஆம் அதிபதி அங்கே இருக்கார் ராசியில். 2ஆம் அதிபதி புதனும் ராசியில் இருக்காங்க. ராசிநாதனும் 2ஆம் அதிபதி ஒன்றா சேர்ந்து இருக்காங்க. அதனால் இந்த ரிஷபராசி என்பது ஜென்மத்தில் கூறி இருந்தாலும் 10ல் சனியும் 11ல் ராகு. இதெல்லாம் ரிஷபராசிக்கு நல்ல அமைப்பு. கிரகங்கள் பலமாக இருக்கிறது. அதாவது பாவ கிரகங்கள் அந்த என்ன இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருக்கு. 3, 6, 11 ராகு நன்று, சனி பாவர் நன்று. 3, 6, 11 பாவர் நன்று. 10ல் ஒரு பாவியாவது இருக்கும். அப்படி பார்க்கின்ற போது இந்த ரிஷபராசிக்கு தொழிற்சாலம் நன்றாக இருக்கும். ஜென்ம குரு கவனமாக நடந்து கொள்ளுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தசாமத்திய வழிபாடு செய்யுங்கள். மிதுன ராசி என்பதிலே உங்களுக்கு இந்த விரயமான நேரம். குரு 12ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நல்ல விரயமாக செய்யுங்க. இடம் வாங்குங்கோ, வீடு கட்டுங்கோ, திருமணம் பண்ணுங்க. சுப விரயங்களாக செய்யுங்கள். திருமணமாகாத குழந்தைகளுக்கு நிச்சயமாக திருமணம் நடைபெறும். நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள் நடைபெறும். அதாவது விரைய வந்துருமே என்று பயந்து விடாமல் முடிந்த அளவுக்கு சுப விரயங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள். கல்யாணம் பண்ணுவதற்கு குழந்தைகள் இருந்தால் திருமணம் செய்யுங்கள். இடம் வாங்க வாய்ப்பு இருந்தால் இடத்தை வாங்குங்கள், வீடு கட்டுங்கள். வீடு ஆரம்பிங்க. மழை மழவென்று வீடு முடிந்துவிடும். வியாழக்கிழமை தோறும் தட்சாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், நல்ல பலன் தரும்.
கடகராசி என்பவர்களே உங்களுக்கு குரு 11 இருக்க, மற்ற கிரகங்கள் உங்களுக்கு வலுவாக இல்லை. ஆனால் 10ஆம் அதிபதி 10லே இருக்கார். தொழிற்சாலம் பிரமாதமாக இன்று நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள் நடைபெறும் அப்படிங்கிற நாள். அன்பு சார்ந்த சிம்மராசி என்பதே உங்களுக்கு குரு 10ல் இருக்கு. உங்களுக்கு எந்த கிரகம் பலமாயில்லை, அதனால் சற்று கவனமாக நடந்து கொள்ளும். ஆனால் 10ஆம் அதிபதி 10ல் இருக்கார், ராசிநாதன் 10ல் இருக்கார். இது ரெண்டும் பெரிய சிறப்பு, மற்றபடி வேற ஒன்றும் சிறந்த அமைப்பு கிடையாது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பெயரை கெடுத்து விடுவார் என்று சொல்வார்கள். அதனால் கெட்ட பெயர் ஏற்படுற மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்க. கன்னிராசி என்பதே உங்களுக்கு அருமையான நாள். ராசிநாதன் புதன் 9ல், 9 கூட 9ல், குரு 9ல், சூரியன் 9ல், எல்லா கிரகமே 9ல் இருக்கு. அது ஒரு பெரிய அமைப்பு. உங்களுக்கு கன்னிராசிக்கு சனி 6ல் இருக்கு. இந்த சனி நல்லவன், கெடுதல் பண்ண மாட்டான், பாக்கியாதிபதி, நல்லதெல்லாம் செய்யணும். கன்னிராசி அவர் 6ஆம் இடத்துல இருக்கு. 6ல் இருப்பது மிகச்சிறப்பு. அடுத்தபடியாக துளாராசி என்பதிலே உங்களுக்கு குரு 8ல் இருக்கு. 4 கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருக்கு. மறைவு என்று சொல்லலாம். சுக்கிரனுக்கு 8ஆம் இடம் மறைவு, குருவுக்கு 8 மறைவு. அதனால 8ல் குரு இருக்கார். அட்டம குரு ஒரு எந்த காரியத்தையும் செய்ய விட மாட்டார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். அது ஒன்று போதும் உங்களுக்கு. ராகு 6ல் இருந்தால், லக்னத்துக்கு 6லையோ ராசிக்கு 6ல் இருந்தால் ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுவார். ஆகவே அது ஒரு நல்ல அமைப்பு. விருச்சிக ராசி என்பதிலே உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அந்த குருவை தவிர மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் 7ஆம் இடத்துல குரு இருப்பது நல்லது. புதன் 7ல் இருப்பது நல்லது தான். தனுசு ராசி என்பதிலே உங்களுக்கு சனி 3ல் இருக்கார், 4ல் ராகு இருக்கார். இது ரெண்டும் அருமையான அமைப்பு. ஆனால் குரு 6ஆம் இடத்துல இருக்கார். உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ஆரோக்கியம் பார்த்து நடந்து கொள்ளும். உடம்பு ஏதாவது தொந்தரவு. இருப்பினும் 2 கிரகங்கள் பலமாக இருக்கிறது, கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும். 7ரை சனியுடைய காலம் முடிந்தது உங்களுக்கு. ஆகவே ஒன்றும் பயம் இல்லை. அடுத்து மகர ராசி என்பதிலே உங்களுக்கு 7ரை பகவானுடைய காலம் இன்னும் இருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகள் நீங்கள் அந்த காலத்துக்கு உட்பட்டு தான் ஆக வேண்டும். பயப்பட வேண்டாம், இறைவன் இருக்கிறார். நீங்கள் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். குரு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். மகர ராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த குரு 5ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால எல்லா நன்மைகளும் நடைபெறும், நல்லது அனைத்தும் நடக்கும். அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறார். ஜென்மச்சனி என்று சொல்வார்கள். சிரமந்தான். 5 ஆண்டுகள் கடன்கள் தலைக்கு மேல் போகும், பிரச்சனைகள் தலைக்கு மேல் போகும். ரொம்ப நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அன்பு சார்ந்த மீனராசி என்பவர்களே உங்களுக்கும் கிரகங்கள் சரியாக இல்லை. குரு 3ல் இருக்கார். ஆனால் அவருடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த பார்வை உங்களுக்கு நல்ல நிறைவாக இருக்கிறது. 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது விஜயசனம். அதனால இருக்கிற இடம் சரியில்லாட்டாலும் குருவுடைய பார்வையில் மிகச் சிறப்பாக இருக்கிறது. 7ரை இருக்கிறது. மகர ராசி, கும்பராசி, மீன ராசி என்பவர்களெல்லாம் 7ரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே 7ரை சனி என்பதால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் விளக்கு போடுங்கள், தீபம் ஏற்றுங்கள், அர்ச்சனை செய்யுங்கள், காக்கைக்கு அன்னம் வைத்து சாப்பிடுங்கள். முடிந்தால் எள்ளு சாதம் செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் என்று காக்கைக்கு வைங்கள். வன்னி பத்திரத்தால் அர்ச்சனை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். சனி பகவானுக்கு உயர்ந்த பத்திரம் வன்னி மரம். அந்த வன்னி மரம் இல்லை என்றால் வன்னி மரம் வாங்கி ஊரணிக்கரை, நந்தவனம் இந்த இடங்களை பயிர் செய்யுங்கள்.
நல்ல பலன் தரும். வன்னி பத்திரத்தால் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா சனி பகவான் ரொம்ப திருப்தி அடைவார். ஆகவே நீங்கள் அந்த வன்னி மரத்தை வைத்து பயிர் செய்தால் பிற்காலத்தில் சந்ததிகளுக்கு பயன்படும். அது நாம் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் பின்னாடி சந்ததிக்கு பயன்படும். நன்றாக சிந்தித்து பாருங்கள். மன்னர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் சிந்தியுங்கள். கரிகால சோழன் இந்த உலகம் உள்ளடவும் அவனுடைய புகழ் மறையாமல் பார்த்து கொண்டார். கல்லணையை கட்டி விட்டார். வேற யாராலையும் முடியாது. எவ்வளவு பெரிய அமைப்பு பாருங்கள். கரிகால சோழன் கட்டிய கல்லணை. அன்றைய காலத்தில் என்ன விஞ்ஞானம் இருந்தது, என்ன அறிவியல் படித்திருந்தார்கள், எவ்வளவு ஸ்ட்ராங்கான கட்டடத்தெல்லாம் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு கட்ட முடியுதா? பாலம் கட்டிட்டு இருக்கும்போது தண்டு அதிகமாக தான் உடஞ்சி போகுது. இன்னைக்கு பெரிய பிரபாகமாக சிவில்லாம் படிச்சுட்டு கட்டட கலைகளெல்லாம் படிச்சுட்டு வந்து கட்டடம் கட்டுறாங்க. ஆனால் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க. மண்ணை மட்டும் போட்டு கட்டிக்கிறாங்க. அன்றைக்கு எவ்வளோ அழகாக கட்டடங்கள் கட்டியிருக்காங்க. அணைகளை எப்படி ஒரு கிராஃப்ட் இருக்குமா? கரிகால சோழன் கட்டியது உலகம் உள்ளளவும் அவருடைய புகழ் பாடும். அதுபோன்று ராஜராஜ சோழன் அமைத்து கொடுத்தானே தஞ்சை பெரிய கோவில். உலகம் உள்ளளவும், உலகம் அழிந்தால் கூட அந்த ஆலயம் அழியாது. அப்படியே இருக்கும். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்கள். இதெல்லாம் மன்னர்கள் நம்முடைய சந்ததிக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் செய்திருக்கின்றார்கள். முல்லை பெரியார் புண்ணியவான், அதை கட்டியவன். தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வச்சு கட்டியிருக்கு. அது மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க, அந்நிய நாட்டுக்காரர். அதனால் இதெல்லாம் இன்று நமக்கு பெறுகிறதா இல்லையா, நமக்கு பயன் தருகிறதா இல்லையா? அது மாதிரி நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் மக்களுக்கு பயன் தர வேண்டும், நம்முடைய சந்ததிக்கு பயன் தரும். இதை நல்லாக சிந்தியுங்கள். வசதி படைத்தவர்கள் நம்ம ஊரில் நமக்கு பயன்படுகின்ற மாதிரி நல்ல காரியங்களை செய்யுங்கள். கௌரவத்துக்காக அல்ல, நம்ம சந்ததிகளுக்கு பயன்படும். அது ஒரு நல்ல ஊரணி வெட்டி, குடி தண்ணி ஊரணி வெட்டி அந்த தண்ணீர் பெருக்கி அதில் குடிக்கிற மாதிரி சுத்தமாக அந்த ஊரணியை வைத்திருந்து எல்லா மக்களும் குடிக்கிற மாதிரி தான். அது மாதிரி சுகாதாரமான தண்ணீர் எதுவுமே இல்லை. இப்போ என்னமா கெமிக்கல் எல்லாம் போட்டு தண்ணி குடிக்கிறோம். அந்த காலத்தில் குடி தண்ணி ஊரணியில் தனியாக இருந்தது, குளிக்கிறதுக்குன்னு ஒரு ஊரணி தனியாக இருந்தது. மண்டியாகத்தான் இருக்கும் தண்ணு. தேத்தாமடைய போட்டு தேத்துவாங்க, அப்படியே தெளிஞ்சிடும். எல்லாம் இப்போ செய்யறதுக்கு நேரம் கிடையாது. வியாதியே இல்லை. இப்போ எல்லாத்துலேயுமே வியாதி இருக்குது. வியாதி இல்லாத மனிதனே பார்க்க முடியல. எல்லாருமே இடுப்பு வலிக்குது, முழங்கால் வலிக்குது, மூட்டை வலிக்குதுங்கிறாங்க. பெரிய கொடுமை அது. அதனால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் நம்முடைய சந்ததிக்கு பலன் தர மாதிரி செய்யுங்கள். அதுக்காக தான் சொன்னேன் இந்த வன்னி மரம். வன்னி மரத்தை வைத்து நீங்கள் பயிர் செய்தால், வில்வ மரத்தை வைத்து பயிர் செய்வீர்களால் நம்முடைய மக்கள் அந்த பத்திரங்களை பறித்து சிவனுக்கு வழிபாடு செய்வதற்கு பயன் தரும். அந்த பலன் உங்களை சாரும். ஆகவே நந்தவனம் அமைத்தார்கள். அந்த காலத்தில் கோவிலுக்கு ஓரத்தில் நந்தவனத்தை அமைத்தார்கள் நகரத்தார்கள் எல்லாம், சுவாமிக்கு மலர் பறித்து பூசிப்பதற்காக. இப்போ எந்த வகையில் நந்தவனம்லாம் கிடையாது. ஏன்னா அதை பரவாயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, சம்பளம் கொடுக்க வழி இல்லை. அதனால் அன்பான நேயர்களை, உங்களால் உயர்ந்த நல்வழி செய்யுங்கள், இறை வழிபாடு பண்ணுங்கள். ஏழரைச்சனுடைய தாக்கம் உங்களை ஒன்றும் செய்யாது. எல்லா மக்களும் நல்லருள் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன்.